அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலன் மார்ச் 31 முதல் ஏப்ரல் 6 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சகல விதத்திலும் ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும். குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். பணி நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய பலம் உங்களிடம் இருக்கும். இந்த வாரத்தில் வரும் 31 ஞாயிறு அன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் 3ஆம் தேதி புதன்கிழமை, 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும், நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவை தரக்கூடிய ஒரு நாட்களாகவும் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனை தரிசிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு சூரியன் சஞ்சரிப்பதும், இதுவரை 10இல் சஞ்சரித்த சுக்கிரன் இனி லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சிகள் இருக்கக்கூடிய வெற்றிகள் மூலமாக பல்வேறு சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாளிய நெருக்கடிகள் எல்லாம் சற்று குறைந்து ஒரு சில சாதக பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக 31 ஞாயிறு, 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். 1 திங்கள், 2 செவ்வாய் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராசியாதிபதி புதன் குரு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக 31 ஞாயிறு, 1 திங்கள், 2 செவ்வாய் ஆகிய நாட்கள்
உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். 3 புதன் 4 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் ஸ்தலங்களுக்கு சென்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முடிந்தவரை வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அதிலும் குறிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 1 திங்கள், 2 செவ்வாய், 3 புதன், 4 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகவும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்களில் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. கூட்டாளியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது மிகவும் சாதகமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் குறிப்பாக 3 புதன், 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சனி செவ்வாயும் 7இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் துணிவோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த வாரத்தில் குறிப்பாக 31 ஞாயிறு, 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். நீங்கள் மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 7இல் சஞ்சரிப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருப்பதால்
நல்ல லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 1 திங்கள் 2 செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். மேற்கூறிய நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தந்து மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தொழில் ரீதியாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நெருக்கடிகள் நீடிக்கும். வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடும் கவனத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 31 ஞாயிறு, 3 புதன், 4 வியாழன் ஆகிய நாட்கள் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் மிகவும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 1 திங்கள் 2 செவ்வாய் 5 வெள்ளி 6 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு பல்வேறு வகையில் ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக 2இல் சனி செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் அதிகாரியிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். முடிந்தவரை மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 31 ஞாயிறு, 3 புதன், 4 வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக தேவையற்ற நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய பணியில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 31 ஞாயிறு, 1 திங்கள், 2 செவ்வாய், 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு புதன், ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால்
ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கொடுத்த வாக்குறுதியில் எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 1 திங்கள், 2 செவ்வாய், 3 புதன், 4 வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது, துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.